வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய சினிபூத்துல சினிமா பத்தின பல விஷயங்களை பார்க்க போறோம். சிம்ரன் அப்படின்னு சொன்னதும் ஆஹா அவங்க கனவு கண்ணியாச்சே அப்படின்ற மாதிரியான சொன்ன டைம் எல்லாம் உண்டு. ஆனா அதுக்கப்புறமா ஒரு பெரிய இடைவேளை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ மறுபடியும் நிறைய படங்கள்ல ஃபுல் ஃபிளெஜ்டா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ரீசெண்டா கொடுத்த திரைப்படங்கள் ஹேட்ரிக் ஹிட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ குறிப்பா நம்ம சொல்லணும்னா குட் பேட் அக்லியா இருக்கட்டும், இல்ல இப்போ ரிலீஸ் ஆன டூரிஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு முன்னாடி பிரசாந்தோட நடிப்புல அந்தகன் அப்படின்ற திரைப்படம், இப்படி வரிசையா படங்கள் எல்லாமே ஹிட் அப்படின்றதுனால மறுபடியும் சிம்ரனுடைய மார்க்கெட் ஏறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டைரக்டர்ஸ் எழுதக்கூடிய ஸ்டோரிஸ்ல எல்லாம், அது பெரிய டைரக்டர்ஸ் ஆகட்டும் இல்ல சின்ன சின்ன டைரக்டர்ஸ் ஆகட்டும், எல்லா ஸ்டோரியிலுமே சிம்ரன் மேம்க்கு பேசாம ஒரு கேரக்டர் எழுதுனா என்ன அப்படின்ற மாதிரியே தனியா யோசிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால சிம்ரனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்துருச்சு. அடுத்தபடியா தி லாஸ்ட் ஒன் அப்படின்ற படத்துல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. ஸோ இது அவங்களுடைய கணவரான தீபக் தான் தயாரிப்பாளராக களமிறங்கி தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி தீபக்கமே ஓடு ராஜா ஓடு அப்படின்ற திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படம் பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு பெறலை அப்படின்றதுனால அதுக்கப்புறமா அவங்க நடிக்கவே இல்லை. ஆனால் இப்போ தொடர்ச்சியாக பேசாமல் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து படங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சீக்கிரமாகவே சிம்ரனுடைய மகன்களுமே ஹீரோவாக நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேலைகள்லாம் போய்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு வெற்றி அவங்களுடைய குடும்பத்துக்கே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. விஸ்வம்பரா அப்படின்ற படத்துக்கு அப்புறமா சிரஞ்சீவியோடைய அடுத்த திரைப்படத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. அனில் ரவிபுடியோடைய இயக்கத்தில் ஆல்ரெடி இப்போதான் சங்கராந்திக்கு வஸ்துனாமோ அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக இப்போ சிரஞ்சீவி அவர்களை வச்சு இயக்க போகிறாங்க. சிரஞ்சீவிக்கு ஜோடியாக இதில் நயன்தாரா நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இன்ட்ரோ வீடியோலாம் ரிலீஸ் ஆகி அதுவுமே வைரல் ஆச்சு. கூடவே கேத்ரின் தெரசாவும் இந்த திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் கமிட் ஆயிருக்காங்களாம். இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு சூப்பர் காமெடி படமாக தான் இருக்கும். அனில் ரவிபுடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பாணிலேயே ஒரு படம் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் நினைப்பாரு. அதே மாதிரி சங்கராந்திக்கு வஸ்துனாவும் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு காமெடி ஃப்ளேவர். பட் இதுலேயுமே 2 கதாநாயகிகள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக சிரஞ்சீவிக்கும் நயன்தாராவுக்கும் இடையே நிறைய காமெடி சீக்வன்ஸ் இந்த படத்தில் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கதையை அப்படி தான் வடிவமைச்சிருக்காங்களாம். அதனால் இந்த படத்தை இன்னும் ஒரு 1-2 மாதத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் ஷூட்டிங்கை. 2026 இந்த படம் உங்களை பார்க்க வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் பொங்கலுக்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளானில் அவர் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இது இல்லாமல் ரீசெண்டாக ஹைதராபாத்தில் இதற்கான ஷூட்டிங் வேலைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபோட்டோ ஷூட் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரின்னு பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கார் சிரஞ்சீவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சீக்கிரமாகவே இந்த படத்துடைய 1-2 அப்டேட்ஸ்லாம் நமக்கு வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சேகர் காம்லாவுடைய இயக்கத்தில் தனுஷோடைய நடிப்பில் ரொம்ப நாளாகவே ரிலீஸ்க்கு காத்திருக்கிற திரைப்படம் குபேரா. இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. கூட நாகார்ஜுனா ரொம்ப முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இதனாலேயே தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இந்த படத்துக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் ஏன்பா ரிலீஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னு கதறிட்டு இருந்த இந்த நிலையில் ஜூன் 20 இந்த குபேரா திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி குபில்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுத்து எல்லாரையுமே ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் படம் ரிலீஸ் ஆகிற டேட்டே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் ஓடிடி உரிமம் யார் வாங்குவா அப்படின்னு தெரியாமே இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஏன்னா இது ஒரு 3 லாங்குவேஜில் தயாரிக்கிறாங்களே, தெலுங்கு, தமிழ், அதே மாதிரி ஹிந்தி. அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு பேன் இண்டியா லெவலில் ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சா அமேசான் பிரைம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 50 கோடி ரூபாய்க்கு இந்த திரைப்படத்தை வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் ஓரளவுக்கு தனுஷோடைய திரைப்படங்கள் வாங்கினாலும் இப்போ அமேசான் பிரைம் இந்த திரைப்படத்தை ரொம்ப நம்பிக்கையோடு வாங்கியிருக்கிறதுக்கு காரணமே ராஷ்மிகா மந்தனா, நாகார்ஜுனா எல்லாருமே இருக்கிறதுனால தெலுங்குலையுமே இந்த படம் பெரிய அளவில் ஹிட் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. தனுஷ் இருக்கிறனால தமிழ்லையும் ஹிட் கொடுக்கும். அதே மாதிரி ஹிந்திலையும் தனுஷுக்கு ஒரு நல்ல ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க. அந்த நம்பிக்கையில் தான் அமேசான் பிரைம் இதை வாங்கியிருக்கிறதாவும் சொல்கிறாங்க. வீரதீர சூரன் பார்ட் 2க்கு அப்புறமா என்ன படம் அடுத்து பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இந்த வீரதீர சூரன் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தபடியாக ஒரு சூப்பர் திரைப்படத்தில் பண்ணும்பா, 2 ஹீரோயின் அப்படி ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு கதையெல்லாம் பண்ணுப்பா அப்படின்ற மாதிரியான ஆசையில் தான் விக்ரமே இருக்காரு. நாங்கள் பண்ணுறோம் சார் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இயக்குனர் முன் வந்திருக்காரு. ஏன்னா மடோன் அஸ்வின் நம்ம எல்லாருக்கும் தெரியும். மண்டேலா திரைப்படம், மாவீரன் திரைப்படம், இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஜானரை எடுத்த மடோன் அஸ்வின் இப்போ அடுத்த திரைப்படத்தை விக்ரமோட இணைஞ்சு பண்ண போகிறாங்க. விக்ரம் 63. இந்த திரைப்படத்துக்கு கதாநாயகி யாரு அப்படின்ற மாதிரியான தேடுதல் வேட்டையில் இருக்காங்களாம். அதில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஸ்ரீநிதி செட்டி இப்போ ஹிட் 3ல நடித்து மறுபடியும் ஒரு பெரிய KGFக்கு அப்புறமா ஒரு பிளாஸ்டிங் ஹிட் திரைப்படமாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வேற யார் ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் 1-2 பேரை சொல்கிறாங்க. ராஷ்மிகா மந்தனாவை சொல்கிறாங்க, பிரியங்கா அருள்மோகனை சொல்கிறாங்க. இது இல்லாமல் ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணுறது அப்படின்னா லக்கி பாஸ்கர் படத்தில் நடித்த மீனாட்சி சௌதரி. ஏன்னா அவங்களுமே கரெக்டாக இருக்கும் இந்த திரைப்படத்துடைய கதாபாத்திரத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா. ஓரளவுக்கு ஸ்கெடியூல்லாம் இப்படி இடிச்சுக்கிட்டே இருக்குங்க. அதன் காரணமாக தான் என்னால் ஓகே சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்களாம். ஸோ சீக்கிரமாகவே இந்த படத்தை பற்றின அப்டேட் நமக்கு வரும். அண்ட் இதில் சியான் விக்ரமன் நம்ம யூஸ்வலாக பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது காட்டணும் அப்படின்றதுக்காக அவருடைய பியர்டு, அவருடைய ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே டோட்டலாக சேஞ்ச் பண்ணுறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ஆஃப் திரைப்படம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி நம்பலாம். இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்தில் சினிமா பற்றின பல விஷயங்களை பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடுக்கு ரெடியாக இருங்க. நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். Till then, this is bye from Vijayashree. Take care.